லட்சணமா நம்பவே முடியல. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டடையில் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய். போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்களும் நிறைந்த காஞ்சி பட்டு. சிகரங்கள் 2001 நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற GMT நகை நிறுவனத்து சகோதரர்கள், பெரியவர் முஸ்தபா, இளையவர் தமீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி யாசின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உயிர் துடிப்புள்ளது, அதன் ஒலிப்பிலே ஒரு மந்திர நாதம் உண்டு என்று காட்டிக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர், இங்கே நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை வேந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னரே மந்திர சாவியை எப்படி கண்டுபிடிப்பது, அந்த மனம் என்கிற மந்திர சாவி எங்கே இருக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிப்பது, எப்போது திறப்பது, எப்படி சரி செய்வது என்று மிக அற்புதமாக நம்முடைய மனங்களில் எல்லாம் ஏறி இருந்து அமர்ந்து பாடி பேசி அங்க ஒரு தட்டு இங்க ஒரு தட்டு அப்படி லாபகமாக தட்டி சதுராடி அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, இதுதானடா வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எதிரிகளை எங்கே வீழ்த்த வேண்டுமோ அங்கே அப்படி வீழ்த்தியாக வேண்டும். இது நான் நடந்து வந்த பாதை என்று சொல்லி ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி தன்னுடைய ஆற்றலை எல்லாம், என்ன அற்புதமான நயம்படுகிற வார்த்தைகள் அவை, சொல்ல 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 சிவமிக்க அந்த வார்த்தைகளை கேட்டு கிறுகிறுத்து போகும்படியாக பேசி அமர்ந்திருக்கின்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கின்ற சித்தன் வலம்புரி ஜான் அவர்களே, நடிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நடிச்சா 4 பேர் பாராட்டுத்தான். நான்லாம் என்ன, இவர் என்னமா, அவர் கருப்பு வைரமா, அவர் கருப்பு தங்கம்மா, இவங்க 2 பேரும் நிறுத்தி வச்சுட்டு நான் பக்கத்துல என்ன தாரியா, தாரு, இவங்கெல்லாம் வைரம்னா அப்புறம் நான் என்னவா இருக்கணும்? எங்க வீட்டம்மா அடிக்கடி இப்படி தொட்டு தொட்டு இப்படி தடவி பார்க்கிறா. அப்படி இருக்க அவரு நடிக்க வந்தது மட்டுமல்ல, எழுதுவது மட்டுமல்ல, எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். தாம் அந்த வெளியிட்டிருக்கிற நூல் இருக்கு, அந்த நூலில் வருகிற வருமானம் எங்கே போக வேண்டும், யாருக்கு பயன்பட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு நடிகர். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிற ஒரு நடிகர். நடிகர்னா பெருசா போகும்போது வரும்போதெல்லாம், அது சினிமான சொல்ல வேண்டாம், நாங்க அறத்திரையில தான் இருக்கோம், சின்ன திரை. அதுக்கே பார்த்தியா சார் இங்க இருக்கீங்க, இன்னையா எங்க இருக்கணும்ன்ற, இல்ல காலையில வரணுமே, நீங்க எங்க இருக்கீங்களே, அது ஏற்கனவே வந்தாச்சு.
முந்திய போயிட்டீங்களா, எடுத்து வச்சுக்கிடுவாங்களா, அப்பப்ப போடுவாங்களா, முந்திய முடிச்சிட்டீங்களா? அவங்களுக்கு பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, பேச்சுத்தான் இப்படி பேசுவாங்க போல இருக்கு. ஒன்று காரியம் காணமே திட்டுவான், அவரோட உட்கார்ந்து ஆமா ஆமா ஆமா. இப்போ எதுக்காக நடிகர்கள் பார்த்தா இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், முன்ன 10 பேர், பின்ன 10 பேர், தள்ளு 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 அப்படின்னு வர்றாங்களே எதுக்காக? அறத்திரையில வர்ற நமக்கே இம்பிட்டு சிக்கல் இருக்கே. அவர் பாருங்களேன், எந்திரிச்சா அவர் கைதட்டு விழும், அவனு தும்முனார்னா நடிப்பையாது. அவரு எத்தனை அருமையா வந்து அமர்ந்து இருக்கிறார் பாருங்க இங்க. இல்ல இவ்வளவு நேரம் அது எனக்கு இன்னொரு பெரிய சில ஆட்கள் எங்க கவிஞர்களே சில ஆளுங்க அப்படி உட்கார்ந்தான் இப்படி இருப்பான். என்னடா செய்யறான்னா ஊத்து பெருக்குதான், இங்க தலையில பூரா ஊத்து பெருக்குதான், எழுதுறதுக்கு இடமெல்லாம் உட்கார்ந்து இருக்காரா. அவர் பாருங்களேன் ஒரு சாதாரணமா பந்தா இல்லையா, பந்தா இல்லாத பார்த்திபன் யாது, அதான் ரொம்ப பெருசு இருக்கு அவரை பார்க்கும் போது. பந்தா இல்லையே, ஒரு நடிகர்னா அதுக்குரிய தோரணை வேண்டாம், அதுல அடிக்கடி பேசணும், இடையில சோவும் அவங்க அப்படின்னு ஐ ஐ ஐ என்னையா சொல்றாரு அப்படின்னா சோ ஐன்றாரியா. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்து அதுல பல நேரம் கையை கட்டிக்கிட்டே பேசுறாரு பாருங்க. அது எவ்வளவு பெருமையா இருக்கா இல்லையா? அது இப்படி ஒரு ஒரு எழுத்தாளர், அவர் நடிகர் என்று சொல்லுவதுக்கு அதுலயும் பெருமை உண்டு. எழுத்தாளர் ஆயிட்டார் இல்லையா, அது இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம் அல்லவா. அவர் வந்திருக்கிறார். இவ்வளவு பக்கம் இவங்களை சொல்ல வேண்டாம். இலங்கை வேந்தர் ஐயா அப்துல் ஹமீது இருக்காங்களே, இலங்கை வேந்தர், தமிழுக்கு வேந்தர் அவர். இப்பதான் அவரை கொழும்பு கம்பன் கழகத்தில் காவலர் பட்டம் இல்லை அதை ரொம்ப அடக்கமா சொல்லாம விட்டார். நான் சொல்லி ஆகணும், ஏன்னா எல்லாருக்கும் விருது கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காரு, அவருக்கு சொல்ல வேண்டாமா? அவருக்கு இப்போதான் அவர் ஒரு 5 நாட்கள் இருக்கும், அவருக்கு காவலர் பட்டம், தமிழ் காவலர் விருது கொடுத்திருக்காங்க, விருது கொடுத்திருக்காங்க. தமிழவருடைய நாவிலே அசைகிற அசைவை பார்க்கிற பொழுது சரஸ்வதி மறுபடியும் அவருடைய நாவிலே வந்து அமர்ந்து இருக்கிறாளோ என்று சொல்லுகிறார் போல தமிழுக்கு இத்தனை இனிமையா